கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திலே நாம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பிரவேசிக்க செய்திருக்கிற கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக இந்த நாளை நாம் அதை கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 118வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். தமிழிலே கர்த்தரை துதியுங்கள் என்று இருக்கிறது. ஆங்கிலத்திலே மூல பாஷையிலும் நாம் கவனிக்கும் போது give thanks to the Lord, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு காரணத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் அழகாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவருடைய சூழ்நிலை பார்த்தால் ஒரு நல்ல சூழ்நிலையாக நமக்கு தெரியவில்லை. காரணம், பல இடங்களிலே தன்னை சத்துருக்கள் மேற்கொள்ளுகிறதாகவும் தன்னை சுற்றிலும் அவர்கள் வளைந்து கொண்டு துன்பப்படுத்துகிறதாக நாம் வாசித்த பகுதியிலே நாம் கவனிக்க முடிகிறது. அப்படி இருந்தும் அவர் சில காரணங்களை வைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று, கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 24வது வசனத்திலே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனமும் கடைசி வசனத்தையும் நாம் கவனித்தால் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் ஆரம்பத்திலும் முடிவிலும் இந்த வசனத்தை சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நமக்கு எப்போதும் வேண்டும். நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால் 17வது வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்பட்டாலும், அல்லது ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்பட்டாலும், நான் எப்படி இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால், சற்று இந்த வசனத்தை இப்படி இந்த கண்ணோட்டத்திலே பாருங்கள். நாம் ஏன் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், இன்னும் நாம் சாவாமல் பிழைத்திருப்பதனாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நான் சாவாமல் பிழைத்திருப்பதினால் கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்திருக்கிறார். 3 காரியங்கள் உங்கள் மனதிலே வைக்கும்படியாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, think what God has done in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை யோசித்து பாருங்கள். அதற்கென்று தனித்துவமான ஒரு நேரத்தை ஒதுக்கி என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்தால், கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்த அவர் உண்மை உள்ளவர் என்கிற காரியத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சம்பவங்களின் வழியாய், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரே என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்தி இருப்பார். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் நடத்தி இருப்பார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. Think what God has done in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள். எதுவுமே நம்முடைய திறமையிலேயோ, நம்முடைய தாளந்திலேயோ, நம்முடைய படிப்பிலேயோ, நம்முடைய பலத்திலேயோ சார்ந்ததல்ல. கர்த்தருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறோம். It is not by our actions, it is by His grace. அவருடைய கிருபையினால் நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். குறிப்பெடுத்து டேக் டவுன், ஸ்பெண்ட் சம் டைம், அதனோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி குறிப்பெடுத்து என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். நோட்டு பத்தாதுங்க, 1000 பல கோடி நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இரண்டாவது, when you think about it, you will automatically thank about it. அதை குறித்து யோசிக்கும் போது இயல்பாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தருவார். இது ஒரு நன்றி என்பது ஒரு உணர்வு மாத்திரம் அல்ல, அது ஒரு சிறந்த ஆராதனையாக பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதாகம புத்தகத்திலே கவனித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி அவர் நினைவிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிக்கும் போது அந்த நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அர்த்தம் என்னவென்றால், இடைவிடாமல் அவருக்கு எப்போதும் நன்றி செலுத்துங்கள் என்கிற வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். எப்போதும் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மை நினைத்து பார்க்கும்போது இப்போது இருக்கிற பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் பிரச்சனையை நிவர்த்தியாக்குகிற கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பது அந்த நன்றி அறிதல் உள்ள காரியம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இப்படி இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய இருதயம் நன்றியால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. when you think about it you will thank about it. மூன்றாவது, when you thank automatically you will talk about it with others. அதை குறித்து மற்றவர்களிடத்திலே நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். இந்த வசனத்திலே வாசித்தோம், 17வது வசனத்திலே இந்த காரியத்தை பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I will explain to others. மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் அறியாதவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஒருவேளை இயேசுவை அறிந்து கொண்ட, இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளிடத்திலே கர்த்தர் செய்த காரியங்களை பேசும்போது, கர்த்தர் செய்த காரியங்களை விவரிக்கும் போது அவர்களுடைய விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ணும், இன்னும் பெருக பண்ணுவதற்கு நம்முடைய காரியங்கள் அது செயல்படும். இந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. எப்போதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் we must think about what God has done in our lives. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை, கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து பார்த்து, அதை நினைத்து பார்க்கும்போது இயல்பாகவே நாம் கர்த்தரை நன்றி செலுத்துவதற்கு அது ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே நடக்கிற ஒரு காரியத்தை கவனிக்கலாம். ஐயா, இத்தனை நன்மைகள் என்னுடைய வாழ்விலே செய்திருக்கிறீரே, இத்தனை நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில நடப்பித்திருக்கிறீரே, இனியும் நீர் செய்ய வல்லவர் என்பதை நாம் எப்போதும் சொல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். அது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் மற்றவரிடத்தில் விவரிக்கிறதாக மாறிவிடும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். 143வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் கவனித்தால், பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய செய்கைகளை நான் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். 143வது சங்கீதம் 5வது வசனத்திலே பூர்வ நாட்களை நினைக்கிறேன், think about it, உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இதெல்லாம் செய்து அழகாக தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை நான் நினைத்து பார்த்து தியானித்து அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதை மற்றவரிடத்திலே விவரிக்கிறவராக காணப்படுகிறேன் என்ற ஒரு காரியத்தை அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போது இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் காணப்படாமல் போகிறதோ அப்போது பெருமை என்கிற காரியம் உள்ளத்திலே வந்து விடுகிறது. அப்போது எப்பொழுது நன்றி அறிதல் இல்லாத ஒரு காரியம் காணப்படுகிறதோ சுயத்தை நம்புகிற ஒரு காரியம் வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றி நிறைந்த இதயம் எப்போது ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அது எப்போதும் கர்த்தரை சார்ந்திருக்கிற இருதயமாக காணப்படுகிறது. 118வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்திலே, மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று பார்க்கிறோம். இது வேதாகமத்தினுடைய மைய வசனமாக பார்க்கலாம். வேதாகமத்தினுடைய மைய வசனம் 118வது சங்கீதம் 8வது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் நன்றி அறிதல் உள்ள இருதயமாக, எந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார், எந்த இடத்தில் நான் இப்போது இருக்கிறேன் என்பதை யோசித்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது இப்போது இருக்கிற பாடுகளும், இப்போது இருக்கிற தேவைகளும், இப்போது இருக்கிற பிரச்சனைகளையும் நாம் பெரிதுபடுத்த மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நடத்தின பாதை நினைத்து பார்க்கும்போது அவர் இனியும் நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இன்னும் பெருக பண்ண ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்று அதோடு இருந்த தேவன் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே எழும்பி நின்று அந்த தேவனை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள்